அக்கினி மதிலாயிருப்பேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:5. உன்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உன்னை எப்படியாவது என்னை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. நீ சுதந்திரமாய் செயல்பட முடியாதபடிக்கு சில காரியங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே. உன்னுடைய அனைத்தும் என் பாதுகாப்பில் தான் உள்ளது. உன் குடும்பம், உன் வீடு, உன் வாகனங்கள் அனைத்துமே என் ஆளுகைக்குள் இருக்கிறது. தீங்கு நாளில் நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை பாதுகாத்து உன்னை உயிரோடே வைப்பேன். பூமியில் நீ பாக்கியவனாயிருப்பாய். உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை தாங்குவேன். உன் வியாதியிலே உன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன். உன்னை அழிக்க நினைக்கின்ற அனைத்தையும் அழிக்க வல்லமை உள்ளவர் நான் என்பதை மறந்து விடாதே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் சேனைகள் அணுகாதபடிக்கு அவர்களுக்கு பாதுகாவலாய் நின்ற என்னுடைய மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இன்று உனக்கு பாதுகாவலாய் நின்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கேயாசின் கண்களை நான் திறந்தது போல இன்று உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருக்கிற என்னுடைய பரிசுத்த தூதர்களின் சேனையை உன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதை மறந்து விடாதே. ஜெபம். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாவலாய் சுற்றிலும் அக்கினியாய் என்னை சூழ்ந்து இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.